Welcome back, students. GATE 2012 get a multiple choice question on digital electronics, which is common for EEE, ECE, CAC, and IT. The state transition diagram for the logic circuit shown is அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட் டயக்ராம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஒரு மல்டிப்ளெக்சர், அதோட இன்புட் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்குது. சரி, அப்போ மல்டிப்ளெக்சரில் எது முக்கியமான விஷயம்? ஏன்னா என்ன? ஏக்கு பேர் வந்து செலக்டார் இன்புட். இப்போ செலக்டார் இன்புட் 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைனா செலக்டார் இன்புட் 1ஆக இருக்கலாம். அதான் என்ன மீனிங்? செலக்டார் இன்புட் 0வாக இருந்தால் ஒன்று கியூ ஒயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அப்படி இல்லைனா கியூ பார் ஒயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நீங்கள் எதை வேணாலும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அப்போது ஏங்கிறது ஒரு முக்கியமான இன்புட். ஏ 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 1ஆக இருக்கலாம். அட் த சேம் டைம் கியூ 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 1ஆக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேஸுக்குமே 2 இன்புட். ஏ 0வாக இருக்கும்போது கியூ 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். ஏ 1ஆக இருக்கும்போது கியூ 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். கரெக்டுங்களா? சரி, இப்போ டயக்ராம் ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் ஸ்டேட்டு கியூ 0வாக இருக்கும்போது ஏ 0வாக இருந்தால் அது கியூ ஈக்குவல் டு 1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. ஏ 1ஆக இருந்தால் அது அதே ஸ்டேட்டில் ரீட்டைன் பண்ணுது. அதே மாதிரி செகண்ட் கேஸ் கியூ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. ஏ 0வாக இருந்தால் அதே ஸ்டேட்டில் ரீட்டைன் ஆகுது. ஏ 1ஆக இருந்தால் கியூ ஈக்குவல் டு 0ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. கரெக்டுங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டாக செக் பண்ணிடலாமா? இப்போ நான் ஆப்ஷன் ஏயை கையில் எடுக்கிறேன். செலக்டார் இன்புட்டு 0வாக இருந்தால் கியூ பார் வந்து நான் ஒயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். கியூ பார் ஒயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுதான் உங்களுக்கு டி இன்புட். அப்போ என்ன பண்ணுறேன்? ஏ வந்து 0வாக இருந்தால் ஏ பார் என்னவா நடக்கும்? கியூ பார் தான் உங்களுக்கு ஒயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டுங்களா? நான் உங்களுக்கு அவுட்புட் எடுத்துக்கிறேன். சரி, அப்போ ஏ 1ஆக இருந்தால் கியூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வேறு வழியே இல்லைல்ல. இப்போ ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கியூ பார் கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு 1ஆக இருந்தால் கியூ கிடைக்கும்ல. அப்போ இதுதான் உங்களுக்கு அவுட்புட் ஈக்குவேஷன் ஒய். இதுதான் உங்களுக்கு டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட் ஈக்குவேஷன். ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டுங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் டயக்ராமுக்கு வருமா? ஃபஸ்ட் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க? கியூ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிடுவோம். ஏ ஈக்குவல் டு 0. அடுத்து ஏ ஈக்குவல் டு 1. 2 சான்ஸ் இருக்குது. இந்த 2 சான்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு கியூ ஈக்குவல் டு 0 எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஏ ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். அடுத்து கியூ ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். சரி, கியூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் கியூ பார் என்னவாக இருக்கணும்? கியூ பார் வந்து 1ஆக மட்டும்தான் இருக்கணும். அப்போது ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இதுதான் அவுட்புட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ 1. இது நேராக அவுட்புட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ இந்த 1 எங்கே வரணும்? டிக்கு வரணும். இப்போ டி ஃப்ளிப் ஃப்ளாப் ஒன்றுனா அவுட்புட் என்ன? 1ன்னு அர்த்தம். அப்போது ஏ 0வாக இருக்கணும், கியூ 0வாக இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டு 1ஆக இருக்கணும். இதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவாக இருக்கணும்? 1ஆக இருக்கணும். அப்போது கியூ 0வாக இருக்குது, ஏ 0வாக இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டேட் 1ங்கிற நம்பருக்கு போகுது. ஓகே, வெரி குட். கியூ 0வாக இருக்குது, ஏ 0வாக இருக்குது. அப்போது அது நெக்ஸ்ட் ஸ்டேட் 1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகலை. ஆப்ஷன் பி தப்பு. கியூ 0வாக இருக்குது, ஏ 0வாக இருக்குது, அது நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகலை. ஏன்? ஏ ஈக்குவல் டு 0 எங்கே போகுது? அதே ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ ஆப்ஷன் சி தப்பு. கியூ ஈக்குவல் டு 0வாக இருக்குது, ஏ ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் 1ங்கிற நம்பருக்கு போகுது. அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்டாக இருக்கலாம், இல்லைனா ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கலாம். புரியுதா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வருவோம். ஏ ஈக்குவல் டு 1. ஏ ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தால் இங்கே ஏ ஈக்குவல் டு நான் 1ன்னு எடுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கிறேன். அப்போ கியூ ஈக்குவல் டு 0. அப்போ ஏ ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தால் எது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்? இதுதான் எனக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். எது? இந்த கியூங்கிற அவுட்புட் எனக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ஒய் கிடைக்கும். ஒய் இங்கே கிடைச்சா என்னவாகும்? டேட்டா இன்புட் 0. டேட்டா இன்புட் 0னா நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவாக இருக்கணும்? நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 0வாக இருக்கணும். அப்போ கியூ 0, ஏ 1ஆக இருந்தால் கியூ 0, ஆமாம், கியூ ஈக்குவல் டு 0. ஏ 1ஆக இருக்குது, ஏ 1ஆக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட் எங்கே போகுது? அதே ஸ்டேட்டுக்கு தான் போகுது. அப்போ கியூ இது ஓகே, ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு. அடுத்து கியூ ஈக்குவல் டு 0வாக இருக்கா, ஏ ஈக்குவல் டு 1ஆக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டு 0. ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஓவர். அப்போ செகண்ட் கேஸ் வருமா? செகண்ட் கேஸ் என்ன? கியூ ஈக்குவல் டு 1ன்னு வச்சு செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம்? ஏ 0வாக இருந்தால் என்னவாகணும்? ஏ ஈக்குவல் டு 1ஆக இருந்தால் என்னவாகணும்? சரி, அப்போ கியூ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? கியூ ஈக்குவல் டு 1னா கியூ பார் என்ன? கியூ பார் வந்து 0 ஆயிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன நடக்கும்? கியூ பார் வந்து உங்களுக்கு ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கியூ பார் ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஒய்யோட அவுட்புட் என்ன? 0. அப்போ 0 இங்கே வந்தால் டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப் 0. அப்போ அவுட்புட் என்னவாகணும்? 0 ஆகணும். அப்போ ஏ ஈக்குவல் டு கியூ, ஏ ஈக்குவல் டு 0, கியூ ஈக்குவல் டு 1னா என்ன நடக்கணும்? நெக்ஸ்ட் ஸ்டேட்டு வில் பி 0. சரி, செக் பண்ணி பார்ப்போமா? கியூ ஈக்குவல் டு 1. ஆமாம், கியூ ஈக்குவல் டு 1. அடுத்து ஏ ஈக்குவல் டு 0, ஏ ஈக்குவல் டு 0 என்ன ஆகுது? நெக்ஸ்ட் ஸ்டேட்டு அதே ஸ்டேட்டுக்குலாம் போகுது. 1ங்கிற ஹை ஸ்டேட்டுக்குலாம் போகுது, 0ங்கிற ஸ்டேட்டுக்குலாம் போகணும்.
0ங்கிற ஸ்டேட்டுக்கு போகலையே. அப்போ இது தப்பு. சரி அப்போ ஆப்ஷன் டிக்கு வாங்க. q is equal to 1. ஆமா q is equal to 1. அடுத்து a is equal to 0. ஆமா a is equal to 0. எங்க போகணும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டு? 0வுக்கு போகணும். 0வுக்கு போகுதா அந்த ஆரோவை பாருங்க. ஆமா 0வுக்கு போகுது. ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கணும். இருந்தாலும் நம்ம இன்னொரு கேஸையும் செக் பண்ணிடுவோம். a is equal to 1. அப்போ a is equal to 1னா என்ன அர்த்தம்? a is equal to 1ன்னு எடுத்தா உங்களுக்கு இது போகக்கூடாது, இது உங்களுக்கு வரணும். அப்போ y உங்களுக்கு என்னவாகும்? 1 ஆகும். y 1ஆ இருந்தால் d 1 ஆகும். d 1ஆ இருந்தால் அவுட்புட்டு 1 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டு 1 ஆகணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் எங்கே போகணும்? 1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகணும். கரெக்டா? இப்போ q 1ஆ இருக்கணும். ஆமாம் q 1. a கண்ட்ரோல் இன்புட் 1ஆ இருக்கணும். ஆமாம் கண்ட்ரோல் இன்புட் 1. எங்கே போகணும்? நெக்ஸ்ட் ஸ்டேட்டு 1க்கு போகணும். ஆமாம் 1ங்கிற நம்பருக்கு மட்டும்தான் போகுது. அப்போ ஆப்ஷன் டி கரெக்டு. அதையும் நீங்கள் இங்கே செக் பண்ணி பாருங்கள். q 1ஆ இருக்குது. ஆமாம் q 1ஆ தான் இருக்குது. கண்ட்ரோல் இன்புட் a 1ஆ இருக்கணும். கண்ட்ரோல் இன்புட் a 1ஆ இருக்குது. இந்த இருக்கா? a 1ஆ இருக்குது. எங்கே போகுது? 0க்குள்ளே போகுது. நமக்கு எங்கே போகணும்? நெக்ஸ்ட் ஸ்டேட் 1க்கு போகணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏயும் தப்பு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. கான்செப்சுவல் கொஸ்டின். பட் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.